ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுடைய ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆப்ஷனில் எப்படி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 6 ரிட்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் பெரிய பிளேயர்ஸ் தானே அஸ்வின், சஹல், ட்ரெண்ட் போல்ட் அந்த மாதிரி பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணலை. ஸோ அவங்க விட்டுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஆர்டிஎம் கார்டு இல்லாமல் தான் இவங்க ஆப்ஷனுக்கு போனாங்க. அண்ட் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வெளியே போனதுக்கு பதிலாக அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை டீமில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிளேயர்ஸையும் இவங்க எடுக்கலை ஆப்ஷனில். ஸோ இது இவங்களுக்கு ஒரு மைனஸாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க ஒரு நல்ல ஸ்குவாட் அமைச்சிருக்காங்க. அது வந்துட்டு குவாலிஃபை ஆகுமா அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இவங்க ஸ்குவாடை பார்த்துட்டோன்னா 6 ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒருத்தர் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5 பிளேயர்ஸை ஆப்ஷன் எடுத்திருந்தாங்க. அசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, மப்பாக்கா அண்ட் ஃபசலக் ஃபரூக்கி. ஸோ இன்னும் 5 பிளேயர்ஸ் இது எடுத்திருந்தாங்க. ஸோ 5 பேருமே மோஸ்ட்லி பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இல்லை. மோஸ்ட்லி பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ இது இவங்க டீமுக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. ரெண்டாவது, இவங்க வந்து நிதிஷ் ராணாவை வந்துட்டு ஆப்ஷனில் பிக் பண்ணியிருந்தாங்க. ஒரு குட் பிக்னு சொல்லலாம். அது கூடவே ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர்ஸான துஷார் தேஷ்பாண்டே, மும்பை பிளேயர்ஸான ஆகாஷ் மதல், குமார் கார்த்திகே அந்த மாதிரி பிளேயர்ஸே எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன்: ஓப்பனிங் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வித் சஞ்சு சாம்சன். ஆக்சுவலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு, சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக ரியான் பராக் தான் ஸ்டார்டிங் 3 மேட்சஸ் கேப்டன் பண்ண போகிறாரு. பிகாஸ் இஸ் வாண்ட்ஸ் டு கிளியர் என்ஓசி சர்டிஃபிகேட் பிசிசிஐயில். ஸோ சஞ்சு சாம்சன் ஃபுல்லி ஃபிட் ஆகிக்கப்புறம் கேப்டன்ஷிப் எடுத்துப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ண மாட்டார். ஸோ வெறும் பேட்ஸ்மேனாக அவர் ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் நம்பர் 3ல நிதிஷ் ராணா அண்ட் நம்பர் 4ல ரியான் பராக். ஸோ நிதிஷ் ராணா அண்ட் ரியான் பராக். நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு பேட்டிங்கில். அண்ட் ஆல்சோ பவுலிங்குமே ஒரு சில ஓவர்ஸ் வந்துட்டு போடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் அவங்க டீமுக்குள்ளே ஆட இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் சாலிடாக நம்பர் 3ல அவர் ஆட போகிறாரு. அண்ட் நம்பர் 4ல ரியான் பராக். ஈ கேன் பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே ஒரு ஆல்ரவுண்டராக அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்துருக்காரு. ஸோ ஈல் கம் அட் நம்பர் 4. அண்ட் நம்பர் 5 தூர் ஜுரல், அவர் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்பர் 6 ஷிம்ரான் எட்மயோ. அண்ட் நம்பர் 7ல வனிடு அசரங்கா ஆப்ஷனை போய் பிக் பண்ணாங்க. ஹூ வில் பிளே அஸ் அ ஃபினிஷ் ரோல் அண்ட் ஆல்சோ நல்ல ஸ்பின் பவுலிங் ஆர்சிபிக்கு போட்டிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர் இருக்கிறது ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் நம்பர் 8ல ஜோஃப்ரா ஆர்ச்சர். அண்ட் நம்பர் 9ல மஹேஷ் தீக்ஷனா. அண்ட் 10ல துஷார் தேஷ்பாண்டே. அண்ட் 11 சந்தீப் சர்மா. அண்ட் இம்பேக்ட் பிளேயராக ஆகாஷ் மத்வால். ஸோ இதுதான் இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட், அன்கேப்டு பிளேயர்ஸ். அன்கேப்டு பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் சுபம் டூபே பார்த்துட்டிங்கன்னா அவர் ஒரு பேட்ஸ்மேன். ஆர்ஆருக்கு முன்னாடி ஆடிருக்காரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து இவங்க டீமுக்குள்ளே இருக்கிறது மேபி ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு த்ருவ் ஜுரல் ஆர் ரியான் பராக் யாருக்காவது ஒரு ஏதாவதுனா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் ஏதாவது ஒரு ஃபாரினரை வந்துட்டு இவங்க பவுலர்ஸாக போகிறாங்க அப்படிங்கும்போது ஹெட்மேர் மேபி உட்கார வச்சுட்டு சுபம் டூபே உள்ளே கொண்டு வரதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் குணால் சிங் ராத்தோர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டொமஸ்டிக்கில் வச்சுருந்தார். ஸோ அதனால் ராஜஸ்தான் மேபி ஹோம் கிரவுண்ட் ஆடக்கூடிய பிளேயராக இருக்கிறனால அவர் எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸாக இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் வைபவ் சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 13 இயர்ஸ் ஏஜ் உள்ள பிளேயர். ஆக்சுவலாக நம்ம நிறைய ஆடில் பார்த்துருப்போம். 13 இயர்ஸ் ஏஜில் வந்துட்டு ராஜஸ்தான் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றவர். அது வைபவ் சூரியவன்ஷி தான். அவர் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். உண்மையாலுமே அவரோட பேட்டிங் சூப்பராகவே இருக்குது. சொல்லப்போனால் நிறைய வீடியோஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. அதில் வந்துட்டு அவரோட பேட்டிங் நல்லா இருக்குது. ஸோ அவர் எப்படி பிளேயிங் லெவலில் ஃபிட் ஆக போகிறாரு அண்ட் எப்படி ஆட போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். அவர் ஃப்ரம் பீகார் அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இதுதான் இவங்களோட பேட்டிங் அன்கேப்டு பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் பவுலர்ஸில் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா அசோக் சர்மா பார்த்தீங்கன்னா அவர் ராஜஸ்தான் டொமஸ்டிக் பிளேயர். அவர் ஒரு மீடியம் பேஸ் போடக்கூடிய பிளேயர். அவரை வந்துட்டு இவங்க பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் குமார் கார்த்திகேயா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் மும்பைக்காக ஆடிருந்தார். அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் போடக்கூடிய பிளேயர். அண்ட் ஆல்சோ மும்பைக்கு நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இவங்களுக்கு எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த இயர் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பிளேயர் ஆகாஷ் மத்வாலையும் எடுத்திருக்காங்க. இஸ் ஆல்சோ ஃப்ரம் மும்பை. அவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய பிளேயர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இம்பேக்ட் பிளேயர் நம்ம ஆகாஷ் மத்வால் வருவார் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அவர் இவங்க டீமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் யுத்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லக்னோவுக்காக ஆடிருந்தார். ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய பிளேயர். அவரோட ஹோம் கிரவுண்டான ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டொமஸ்டிக்கில் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இவங்க டீமுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோடைய ஸ்குவாட் அனாலிசிஸ்.
Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.